அன்பான மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 1 2022-2025 அலகு 7 இயல் 7 நேரம் பாடத்திற்கான விடைகள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விடைகள் பாடத்துக்கான நேரம் பாடத்திற்கான விடைகள். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா 2:20 மணி. அது நிமிடங்கள் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? 2:20 அப்படின்னா 2 அவங்க மணிமொழி கொடுத்தாங்க. 20க்கு என்ன பண்ணணும், நம்ம 4 நேர் கோடு போடணும். சரிங்களா? 20னா 4 நேர் கோடு போடணும். இது கொஞ்சம் ஏமான கோடு, ஏன்னா 4 5 20. அடுத்து 5 நிமிஷம்னா 1 5 5 1 நேர் போடணும். 50னா 10ஆம் 5ஆம் படம் சொல்லுவாங்க. இதில் 15 50, ஏன்னா 1க்கு 5 நிமிஷம் தெரியும் நமக்கு. அதனால் 15 50 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த இங்கே பாருங்கள், கடிகாரம் காட்டும் நேரம் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது இருக்கிறதுக்கு பாருங்கள் 3:20. 4னா 4 5 20 இல்லைங்களா? அதனால் 4 5 20. அடுத்து 9:30. 9:30னா 9:20 கொடுத்தாங்க. நிமிஷம் 6 இருக்குது, அப்போ 6 5 30. அடுத்த 7:20. 7:20. அடுத்தாக 6:10. 6 வந்துருச்சு, 2 5 10. அடுத்தாக 10 மணி. இங்கே நகரவே இல்லைங்களா? அதனால் 10 மணி அப்படிங்கிறது அப்படியே ரவுண்டாக வந்துடும். அடுத்த பாரு, கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. இதில் பாருங்கள், நேரத்திற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மணி முள்ளு நிமிடம் முள்ளு வரைஞ்சிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அதற்கு தகுந்தாப்படி போட்டுக்குங்க. அடுத்தாக கடிகாரம் காட்டும் நேரம் 6 மணி. 2னா 2ஆம் 5ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். 2 5 10. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக 5 மணி 15 நிமிஷம். கடிகாரம் 2 மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன காட்டணும் மாட்டோம், 5 10. இப்போ காட்டுறது 5 15. 2 மணி நேரம் கழிச்சு என்ன காட்டும், 7 15 அப்படின்னு சொல்லி காட்டும். அடுத்தா பாருங்க 3. இந்த கடிகாரம் 1 மணி 30 நிமிடங்களுக்கு முன்பு காட்டியது. இப்போ 6 மணின்னு காட்டுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 5 காட்டியிருக்கோம். அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன வரும், 4:30ன்னு காட்டுறோம். சரியான கூற்றை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 மணியை விட 20 அதிகம் அப்படின்னா 5 20 தப்பு. 3 மணியை விட 30 அதிகம், 3ஐ விட 30 அதிகம், 3 30 வருது, கரெக்டு. 9 மணியை விட 15 நிமிடங்கள், 9 மணி ஆக 15 நிமிடங்கள் உள்ள தப்பு. 9 மணி தாண்டி 15 வந்துச்சு, 9 மணியாக 15 தப்பு. 12 மணியாக 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அடுத்து 7.5 முற்பகலா பிற்பகலா என கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அதிகாலை மதியம் 12 மணிக்கு முன்னாடி இருக்கிறது பூரா முற்பகல். மதியம் 12 மணிக்கு தாண்டிட்டா பிற்பகல். அதிகாலை 5 மணிங்கிறது நமக்கு தெரியும் முற்பகல். 12:40 மணிக்குனா மதியம் 12 தாண்டிடுச்சு. சரிங்களா? அப்போ அது பிற்பகல். அடுத்து காய்கறி வாங்க காலை 8 மணிக்கு. காலையில் 8 மணினாவே முற்பகல். மத்தியானம் கரெக்டாக மத்தியானம் 12 மணினா நண்பகல் வந்துடும். அந்த மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி முற்பகல், மத்தியானம் 12 மணிக்கு பின்னாடி பிற்பகல் வந்துடும். அடுத்து சரியான செயல்பாட்டை டிக் செய்க. பிற்பகல் 12:40 மணிக்கு பள்ளியில் என்ன செய்வாய்? மதிய உணவு உண்ணுவேன். நள்ளிரவு 12 மணிக்கு என்ன செய்வாய்? நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருப்போம். பிற்பகல் 6 மணிக்கு என்ன செய்வோம், சாயங்காலம் நண்பர்களுடன் விளையாடிட்டு இருப்போம். சாயங்காலம் 6 மணிக்கு. பள்ளிக்கு செல்லுதல் வராது. அடுத்த பாருங்க, ரேகா காலை 5 மணிக்கு விழித்தெழுந்தாள் எனில் அவள் விழித்தெழுந்த நேரம் என்னது, முற்பகல். பூவிலி மாலை 4:10 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டாலும் மதியத்துக்கு பின்னாடி வர்றது கூட நமக்கு தெரியும், பிற்பகல். மாலாவின் தாய் ஆசிரியர் பார்க்க மதியம் 1 மணிக்கு வந்தார்னாலும் பிற்பகல் தான், ஏன்னா மதியானத்துக்கு 12 மணிக்கு பின்னாடி வர்றது கூட பிற்பகல். இரவு 12 மணினா நள்ளிரவு. இரவு 12 மணி அப்படிங்கிறது நள்ளிரவு. மதியம் 12 மணிங்கிறது என்ன வரும்னா நண்பகல் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளை முற்பகலா பிற்பகலா என எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. 6:15க்கு விழித்தெழுதல். 6:15 என்ன வரும், முற்பகல்ல வரும். 9:30க்கு தூங்க போறது என்ன வரும், மதியம் 12 மணிக்கு பின்னாடி வந்துட்டாவே பிற்பகல் வந்துடும். மாலை 4:30 என்ன வரும், மத்தியானம் 12 மணிக்கு மேலே போயிடுச்சா, அப்போ பிற்பகல். காலை 6:30ங்கிறது என்னது, அப்போ முற்பகலில் வரும். அடுத்து மதியம் 12:50னா 12 மணிக்கு தாண்டிடுச்சா, பிற்பகலில் வரும்.
காலை 8:30ங்கிறது இதில் வரும், முற்பகலில் வரும். ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி வருது. மாலை 5:10ங்கிறது என்னது, 12 மணி தாண்டிட்டாவே பிற்பகல். காலை 6:50ங்கிறது என்னது, காலையில் அப்படிங்கிறது வந்து மத்திய 12 மணிக்கு முன்னாடினா முற்பகல். இரவு 7 மணிங்கிறது பிற்பகலில் வரும். காலை 7:15 குளிக்கிறோங்கிறது என்ன வரும், மதிய 12 மணிக்கு முன்னாடி நடக்கிறது பூரா முற்பகல் எழுதணும். மதிய 12 மணிக்கு பின்னாடி நடக்கிறது பூரா பிற்பகலில் எழுத வேண்டும். அடுத்ததாக சரியான விடையை டிக் செய்யணும்னு இருக்காங்க. 15:10 மணியை காட்டும் கடிகாரம். 15 என்ன இங்கே இருக்குது பாருங்க, இங்கே 15 இருக்கு பாருங்க, 10 இருக்கு பாருங்க. 15:10ங்கிறது அப்போ 3:10. 20:30 20 எங்கே இருக்குது பாருங்க, இங்கே 20 இருக்குது, இங்கே 20 இந்த பாருங்க, இங்கே 20 ஆனால் வந்து 20ங்கிறது இங்கே 8னா 20 30 20:30. அதுக்கடுத்ததாக முற்பகல் 4:30 மணியை 24 மணி நேர கடிகாரமாக மாற்றி எழுதி பொருத்தமான நேரத்தை டிக் செய்க. முற்பகல் 4:30 மணினா 24 மணிலே 4:30 தான் வரும். ஏன்னா மதிய 12 மணிக்கு முன்னாடி ரெண்டு ஒரே நேரம் தான் வரும். அதனால அதே 4:30 தான் வரும். 24 மணி நேரத்தில் 4:30 மணிங்கிறத என்ன வரும், 4:30 மணி அப்படின்னு தான் வரும். சரிங்களா, இது 4:30 4:35 2:30 3. அப்போ 4:30ங்கிறது இதுதான் சரியான விடை. அடுத்ததாக என்ன வருது, 7:11 7:11 என்ன கொடுக்குறாங்கன்னா விடைகளி. முற்பகல் 12 மணி நேர கடிகார நேரம், 24 மணி நேர கடிகார நேரத்தில் இதை வந்து எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. 12 மணி நேர கடிகார நேரத்தை என்ன எழுதுவோம், 2:35 முப்பா அப்படின்னு எழுதுவோம். முற்பகல்னா முப்பா. 24 மணி நேரம் கடிகாரத்தையும் முற்பகலாக அதே தான் எழுதுவோம், 2:35 மணி அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, ரைட். அடுத்து மூப்பானா முற்பகல். 12 மணி நேர கடிகாரத்தில் பிற்பகல் எப்படி எழுதுவீங்க, 7:20 பிற்பகல் அல்லது பிற்பகல் 7:20 எழுதணும். இதே 24 மணி நேர கடிகாரமாக இருந்ததுன்னா 12 கூட்டணும். 12 கூட 7:20 கூட்டினீங்கன்னா, அல்லது இதை பார்த்துங்க 19:20 இங்கே வந்துருச்சு பாருங்க. இது 7 கூட 12 கூட்டி ஆட்டோமேட்டிக்காக 19 வந்துருச்சு. 19:20 மணி, 19:20 மணி. அடுத்ததாக முற்பகல் 6:15 மணியை 24 மணி நேர கடிகாரமாக முற்பகல்னா அதே தான் வரும், 6:15 மணின்னு எழுதணும். முற்பகல் எழுதக்கூடாதுன்னு எழுதணும், மணி எழுதிடணும். 24 மணியாக மாற்றணும், என்ன பண்ணிடணும், 6:15 மணின்னு எழுதிடணும். மாற்றுறது 6:15. சரிங்களா, பிற்பகல் 7:25 பிற்பகல் 7:25 போட்டுப்பேன், போட்டுட்டு 25 பிற்பகல்னா என்ன பண்ணணும், பின்னாடி இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா, முற்பகல்னா உள்ளே இருக்கிறதையும் பிற்பகல்னா வெளியில் இருக்கிறதையும் பார்க்கணும். என்ன வருது, 19:25 வருது. அல்லது என்ன பண்ணணும், நம்ம 7:25 கூட 12 மணிக்கு கூட்டணும். அல்லது பாருங்கள், அதே 7:25 குறிச்சிருங்க, அதில் வெளியில் இருக்கிறத பார்த்துங்க. 19:20 19 7:25 குறிங்க, வெளியில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்து வந்துவிடும். அடுத்து சரியான விடை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19:15 12 மணி கடிகார நேரம். 19:15ங்கிறத 12 மணிக்கு பாருங்க. 19:15 பார்த்தீங்கன்னா வரும் 7:15 பிற்பகல்னு வரும். ஏன்னா 19னா மதியத்துக்கு மேலே வயது இல்லைங்களா, அதனால் பிற்பகல் வரும். அல்லது 12 மணியை கழிக்கணும். பிற்பகல் 10:20 24 மணி நேர கடிகார நேரம். பிற்பகல் 10:20னா நீங்கள் 10:20 பாருங்களேன், 10:20 சரிங்களா. 10 மணி எத்தனை மணி வருது, இங்கே வந்து 22 மணி வருது. 10னா 22, அப்போ 10:20னா 22 மணி 20 நிமிடம். பிற்பகல் 10:20 கடிகார மணி நேரம். 22:20 காணும், 22:20 தான் வரும். 20:20 இல்லை 21:20 ரெண்டில் ஏதோ ஒன்று மாற்றிக்குவோம். 22:20 மாற்றி கொள்வோம். 22:20 தான் சரியான விடை. அடுத்து இங்கே பாருங்க, கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரண கூட்டலாம் நமக்கு தெரியும். கூட்டுக 10 10 என்ன வந்துடும், 20. 1 2
3 20 40 40 4 3 7 0 5 9 இப்படியும் கூட்டிக்கலாம் மொத்தமாக கூட்டிக்கலாம் பாருங்க 5 3 5 5 10 மணி 35 நிமிடங்கள். அடுத்த பாருங்க வீட்டு பாடம் செய்த நேரம் எவ்வளோ வீட்டு பாடம் செய்கிறாங்க 2 மணி 10 நிமிடம் 2 மணி 10 நிமிடம். விளையாடிய நேரம் விளையாடிய நேரம் 1 மணி 20 நிமிடங்கள் கூட்டுங்க 0 3 3 அவ்வளோதான். அடுத்து வந்து மூணாவது கணக்கு பாரு 2வது கணக்கு பாரு குமார் தனது அப்பாவுடன் சந்தைக்கு சென்று காய்கள் வாங்கி கொண்டு வீடு திரும்ப 1 மணி 30 நிமிடம் ஆனது. தனது நண்பன் பிறந்தநாளுக்கு புத்தாடை வாங்க மாமாவுடன் கடைக்கு சென்று வீடு திரும்ப 1 மணி 20 நிமிடம் ஆனது எனில் அவன் 2 கடையில் சென்று திரும்ப எடுத்துக்கொண்ட நேரம். ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும் காய்கறி வாங்கிய நேரம் எழுதிக்குவோம். காய்கறி வாங்கிய நேரம் எவ்வளோ பாருங்க 1 மணி 30 நிமிடம். அடுத்து வந்து புத்தாடை வாங்கிய நேரம் புத்தாடை வாங்கிய நேரம் எவ்வளோங்க 1 மணி 25 கூட்டுங்க 5 2 3 5 2 அப்போ கடைக்கு சென்ற மொத்த நேரம் 2 மணி 55 நிமிடங்கள். அடுத்து வந்து 7:17 முதல் கணக்கு ராஜா ஒரு பேருந்தில் சென்னை டு கிருஷ்ணகிரி சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு 5 மணி 15 நிமிடம். அப்போ நான் சென்னை டு கிருஷ்ணகிரி எழுதியிருக்கிறேன் 5 மணி 15 நிமிஷம் சென்றான். பிறகு கிருஷ்ணகிரியிலிருந்து சேலத்திற்கு 2:30 மணி நேரத்தில் சென்றான். கிருஷ்ணகிரி டு சேலம் 2:30 கிருஷ்ணகிரி டு சேலம் எழுதியிருக்கிறேன். அப்போ சென்னையிலிருந்து சேலம் சென்னை டு சேலம் எழுதியிருக்குன்னா இங்கே கூட்டி போடுவோமா 5 3 1 4 5 2 7 மணி 45 நிமிடங்கள். அவ்வளோதான் வெரி சிம்பிள். அடுத்து பாருங்க அதே மாதிரி இதை படிச்சு பாருங்க. ரவி வீட்டிலிருந்து சலீம் வீட்டுக்கு போகிற நேரம் வந்து 1 மணி 30 நிமிடம் 1:30. சலீம் வீட்டிலிருந்து மேரி வீட்டுக்கு போகிற நேரம் 45. அடுத்து மேரி வீட்டிலிருந்து யார் வீட்டுக்கு போகிறோம் ரவி மேரி வீட்டுக்கு போகிறோம் அடைய எவ்வளோ நேரம் மாட்டி இது நமக்கு தேவையில்லை. ரவி வந்து மேரி வீட்டுக்கு போகிறது மட்டும் எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. 2 மட்டும் கூட்டினா போதும். இங்கே 5 4 3 7 வந்துன்னா என்ன பண்ணணும்னா 75 நிமிடம் அப்படின்னு எழுதாமல் 75 நிமிஷம்ங்கிறத மணியாக மாற்றிக்கணும். அப்போ 75 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரமும் 15 நிமிடமும் இருக்கும். சரிங்களா 75 நிமிஷத்தில் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 4 3 7 வரும்போது 75 நிமிஷம் வரதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 15 நிமிஷத்தையும் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1 மணியை இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். அதாவது 75 நிமிஷங்கிறத 1 மணி 15 நிமிஷம் வச்சுக்கணும். அந்த 1 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஏன்னா 5 75 வரும் 75 போடக்கூடாது 60க்கு மேலே போடவே கூடாது. அப்போ மீதி ஒன்று இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணணும் 2 மணி 15 நிமிடம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அடுத்த கணக்கு அதே மாதிரி தான் விமான பயணத்தில் எவ்வளோ நேரம் 1 மணி 5 நிமிடம்ங்கிறத 05 தான் எழுதணும். அடுத்து வந்து 1 மணி 25. அடுத்து பாருங்க 45. இது பூரா கூட்டம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 10 15க்கு 5 இது பிரச்சனை இல்லை. அடுத்து 4 2 6 கேரி வச்சு 75 என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே தான் என்ன பண்ணணும் 1 இங்கே வச்சுக்கிட்டு மீதி 1 கொண்டு வந்துடணும். ஏன்னா 75 நிமிஷத்துக்கு 1 மணி 15 நிமிஷம் 15 போட்டு 1 மணி கொண்டு வந்துடுறோம். அப்போ 3 மணி 15 இதே கணக்கு மாதிரியே தான் ஒரு 3 மணி 15 நிமிடம் மொத்த பயண நேரம். அடுத்து கழித்து விடை எழுதுக. எப்பவும் போல கழித்தல் தான் 5 1ல் 1 போனால் 0 15ல் 10 போச்சுன்னா 5ன்னு வச்சுக்கோ. 4ல் 2 போனால் 2
5ல் 5 போனால் 0, 0ல் 0 போனால் 0, 5ல் 2 போனால் 3. இங்கே பாருங்கள் 0ல் 0, 2ல் 1 போச்சுன்னா 1, 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே 0, 5ல் 2 போச்சுன்னா 3, 5ல் 0 போச்சுன்னா 5, 1ல் 1 போச்சுன்னா 0. அடுத்த பாருங்கள் 3 20லேருந்து 2 10 கழிக்க 3 20 2 10 சரிங்களா. 0, 2ல் 1 போனால் 1, 3ல் 2 போச்சுன்னா 1. அடுத்ததாக 8 40, 8 40லிருந்து 6 25. 0ல் 5 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினீங்க என்ன வரும்னா இங்கே 10 வந்துடும், இங்கே 3 இருக்கும். இங்கிருந்து இங்கே கடன் வாங்குறது எப்போ போல் கழிக்கணும். இங்கேருந்து இங்கே கடன் வாங்கினா தான் வித்தியாசமாக கழிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் 10ல் 5 போச்சுன்னா 5, 3ல் 2 போச்சுன்னா 1, 8ல் 6 போச்சுன்னா 2. 2 மணி 15 நிமிடங்கள். அடுத்தா பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓவிய வகுப்பு தொடங்கும் நேரம் 2:30. முடிகிற நேரம் என்ன 3:30. 2:30க்கு ஆரம்பித்து 3:30 வரைக்கும் நடந்தது என்ன 1 மணி நேரம். அடுத்து 2வது கேள்வி இந்த கடிகாரம் 1 மணி 15 நிமிடங்களுக்கு முன்பு காட்டிய நேரம். இப்போ என்ன காட்டு நோப்பமா 3 மணி 30 நிமிஷம் சரிங்களா. 3:30 காட்டுது. 1 மணி நேரம் 1:15 அப்புறம் பார்த்துக்கோம். முதல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2:30 சரிங்களா. 2:30ல் மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன காட்டியிருந்திருக்கோம் 2 மணி 15 நிமிடங்கள் அப்படின்னு காட்டியிருக்கோம். ஷீலாவின் பள்ளி முற்பகல் 9 மணிக்கு தொடங்கியது. 2 மணி நேர பாட வேலை முடிந்தபின் 10 நிமிடங்கள் இடைவேளை விடப்பட்டது. எனில் இடைவேளை முடியும் நேரம் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுங்களா. அடுத்து 2 மணி நேரம் பள்ளிக்கூடம் நடக்குது. 9க்கு அப்புறம் 10, 11, 11 மணி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வர்றோம். 11 மணிக்கு அப்புறம் 10 நிமிஷம்னா என்ன 11:10. 11:10னா மத்தியானம் 12 வரல இல்லையா, அதனால முற்பகல் தான் வரும். அதனால அது கணக்கு பாருங்க. கண்ணன் எத்தனை மணிக்கு மிதிவண்டி ஓட்ட ஆரம்பித்தேன் 3 மணி 30 நிமிஷத்துக்கு மிதிவண்டி ஓட்டுறேன். எப்போ முடிக்கிறேன் 4 மணி 45 நிமிஷத்துக்கு முடிக்கிறேன் பாருங்க. 4:45. 3:30லேருந்து 4:30 வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா 1, மறுபடியும் ஒரு 15. இப்போ 1 மணி 15 நிமிடங்கள். அடுத்து நானே செய்வேன். பள்ளிக்கு புறப்படும் நேரம் காலையில், அதனால முற்பகல். 4:20 மணி பாருங்க. இதுதான் 4:20. தற்பொழுது 4 மணி எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 4 மணினா 4 மணிக்கு அப்புறம் 5, 6, 7 மணி காட்டும். எத்தனை மணி மாலை 4 மணினா மாலை 7 மணி. மாலை 7 மணின்னு அர்த்தம் மாலைனாவே பிற்பகல். 1/4 மணி நேரம் என்பது நமக்கு தெரியும் 15 நிமிடங்கள். அருண் காலை 5:30 மணிக்கு விழித்தெழுந்து 9:15 மணிக்கு அலுவலகம் புறப்பட்டான் எனில் இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா. 5:30 கிளம்புனா அப்போ டைம் கால்குலேட் பண்ணுங்கள். 6:30, 7:30, 8:30. 8:30க்கு அப்புறம் 3 மணி நேரம் வந்துருச்சுங்களா. 3 மணி அப்புறம் 9 மணி வரைக்கும் என்ன மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் வரும். அப்போ 3:30 மறுபடியும் ஒரு 15. 3 மணி 45 நிமிடங்கள். 6 ஒருவர் பிற்பகல் 3 மணி அளவில் ரயிலில் புறப்பட்டு மறுநாள் முற்பகல் 10 மணி அளவில் சென்னை சென்றார். அவரது பயண நேரம் எவ்வளவு பாருங்க. பிற்பகல் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 3லேருந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 9 மணி நேரம் போகிறார் முதல் நாள். அடுத்த நாள் எத்தனை மணி நேரம் போகிறாரு காலையில் 10 மணி வரைக்கும் போகிறாரு சரிங்களா. முதல் நாள் 9 மணி நேரம் போகிறாரு. அடுத்த நாள் 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் போகிறார். 10 மணி நேரம். 10, 9 கொண்டு நேரம் வருது 19 மணி நேரம் அவர் வந்து போகிறாரு. அடுத்தாக கவிதா கல்லூரியிலிருந்து ரயில் நிலையத்திற்கு பேருந்தில் 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. ரயில் நிலையத்திலிருந்து சொந்த ஊருக்கு 6 மணி 50 நிமிஷம் ஆகுது. அவர் மொத்தம் பயணம் எவ்வளவு அப்போ 2, 30, 6, 50 2 கூட்டணும் 0 இங்கே 8 வரும். 8 வந்தால் நம்ம என்ன வச்சுக்கணும் 60 நிமிஷத்தை இங்கிட்டு சேர்த்திட்டு 1 மணின்னு வச்சுக்கணும். அப்போ 60, 20, 80 மீதி 20 வச்சுக்கணும். 6, 8, 9 9 மணி 20 நிமிடங்கள் அப்படின்னு தான் போடணும். அடுத்தாக 8வது கணக்கு பாருங்கள். ஒரு மாணவன் இல்லம் தேடி கல்வி மையத்துக்கு 5 மணிக்கு போகிறேன்.
6:30க்கு வீடு திரும்புகிறேன். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம், அந்த பக்கம் ஒரு 30, 1 மணி 30 நிமிடங்கள். அடுத்து 9வது கேள்வி. செல்வி ஒரு போட்டித் தேர்வை 9:30 மணிக்கு எழுத தொடங்குகிறார். 2:45 மணி நேரம் கழித்து வெளியேறுகிறார். சரிங்களா? 9:30லேருந்து 2:45 மணி நேரம் போகுது. அப்போ 10:30, 11:30, 2 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 45 2ஆக பிரிக்கணும், அரைனும் காலும். இப்போ 10:30, 11:30, 11:30 கூட ஒரு அரை சேர்த்திங்கன்னா 11:30 கூட 30 சேர்த்திங்கன்னா 12, 12, 15. 12, 15 என்ன வரும்? பிற்பகல் வந்துடும் அல்லது மணி வந்துடும். அடுத்த அறிவு காலை 10 மணிக்கு கடையை திறந்து இரவு 7 மணிக்கு மூடினார். இடையில் 1 மணி நேரம் மதிய உணவு இடைவேளைக்காக கடையை மூடியிருந்தார். இல்லை அவர் கடையை எவ்வளோ நேரம் திறந்து வைத்திருந்தார் அப்படின்னு பாருங்கள். 10 மணிலிருந்து மொத்தம் எவ்வளோ நேரம் கண்டுபிடிங்க. 10 மணிலேருந்து 11, 12, 12 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் வருது. அடுத்து 7 மணி வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் வருது. அப்போது 7 2 9 மணி நேரம். இடையில 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு விடுறாரு. 9ல் 1 வச்சு என்ன வரும்? 8 மணி நேரம் கடையை திறந்து வைத்திருக்காரு. இப்போது இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதியுள்ள கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.